நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்கள் மத்தியிலே நான் பேச விரும்புகிற தலைப்பு என்னவென்றால், ஆவிக்குரிய விதத்திலே வளருதல், growing up spiritually. ஆகவே ஆவிக்குரிய ஜீவியத்திலே நாம் வளருகிறோம் என்பதற்கு 8 குறிப்புகள், 8 குறிப்புகள், 8 signs to shows that you are growing up spiritually. நாம் ஆவிக்குரிய விதத்திலே நாம் வளருகிறோம் என்பதற்கு 8 குறிப்புகள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அனுதினமும் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அந்த ஒரு சில ஆமெனுக்காக ஆண்டவருக்கு நன்றி. மிச்சம் உள்ளவங்களாம் விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படியா? பாருங்க, ஆரோக்கியமான ஒவ்வொன்றும் என்ன செய்யும்? வளரும். எவ்ரி ஹெல்த்தி திங் வில் grow. அப்படியானால் ஒரு காரியம் வளரவில்லை என்றால் அதில் நமக்கு எங்கே ஒரு இடத்துல ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் குழந்தைகளை பெற்றெடுக்கிறோம், அவர்கள் வளரவில்லை என்றால் நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை மருத்துவரிடத்திலே கொண்டு போய் நாம் கேட்கிறோம், என்ன குறைபாடு இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்குது. If a child doesn't grow, we'll take it to the doctor and we ask the doctor, what is the problem with my child? என்னுடைய குழந்தை இடத்துல என்ன பிரச்சனை இருக்கிறது, ஏன் அந்த குழந்தை வளர மாட்டேன் என்று பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அதே போன்று உதாரணத்துக்கு ஒரு கமக்காரனை எடுத்துக்கொள்வோம், அல்லது ஒரு பயிற்சியை செய்கிறவனை பார்க்கும்போது அவன் ஒரு விதையை நாட்டுகிறான். அந்த விதை வளரவில்லை என்றால் அதை யோசிக்கிறான், ஏன், என்ன காரணம், நான் சரியான பசலை இடவில்லையா என்று என்ன செய்கிறான்? அவன் யோசிக்கிறான். அந்த வளர்ச்சி காணாமல் இருக்கும்போது அடுத்த வருடத்திலே மீண்டும் பயிற்சியை செய்கிற நாட்கள் வரும்போது மாற்று விதமான முறைகளை கையாளுகிறான். பசலை இடுகிறான், உரம் போடுகிறான், நன்றாக அந்த நிலத்தை பதப்படுத்துகிறான், பல்வேறு விதமான காரியங்களை அவன் செய்கிறான். அதே வண்ணமாக நாம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நாம் வளர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே கர்த்தர் நம்மை பார்த்து கவலைப்படுகிற, வெட்கப்படுகிற, துக்கப்படுகிற விஷயம் என்னவென்று கேட்டால், நாம் பிறந்திருக்கிறோம், அது உண்மைதான். ஆனா நான் என்ன செய்யல? நாங்க வளரல. நாம் இயேசு கர்த்தருடைய ராஜ்யத்திலே வந்து தேவனுடைய ராஜ்யத்திலே என்றைக்கு நாம்